ராசா முன்மையின் நேற்றுக்கு பதில் வாசம் பொய்க்கு பொய் கோருக்கு கோள் அல்லடா கட்டி ஐயோ அறிவுடைய ஆன்மையை சொல்லிக்கிறார் மந்திர மத்திய மருந்து குரு அருளும் தந்திரமும் ஞானம் தரமுறையை மேதினி உண்டு என்பார்க்கு இல்லை என்பார்க்கு என்பதை வணங்கியிருக்க வாழ்த்து அருமையான தோழி சிறப்பான இடம் சிறப்பான இடத்திற்கு தகுந்தார் போல் சிறப்பானவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றார். பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே ஒரு சில குரங்கள் கேட்கலாம் கேட்கலாமா மெச்சமுகள் வேங்கடவா வெண்பாதர பாதி இச்சைகள் சென்னும் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா பாமா ராமா 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 கோபால மாவாமா என்று பரந்தாமனின் புகழை அனுதினமும் பாடிக் கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுகை துளைத்து ஏழை கடலை புகட்டி குருவன் தரைத்த குரல் என்றும் அண்டுவை துளைத்து ஏழை கடலை புகட்டி குருவன் தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காணும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க 1.25 அடியிலே 7 சீரையை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் என சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரமத்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேங்கள் சுவாமி. ஆவது புறத்திலே அணிவது புறத்திலே போவது புறத்திலே புகுவது புறத்திலே தேவரும் புறத்திலே திசைகளும் புறத்திலே யாவரும் புறத்திலே யாரும் பரத்துள்ள என்ன பரம்னா உலகம் அர்த்தம், பரம்னா சிவன் அர்த்தம், பரம்பொருள்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். ஒரு எழுத்து மாறுபடுது, ஒரு பொருள் மாறுகிறது, அதனுடைய தன்மை மாறுகிறது. அப்ப எழுத்துக்கே இவ்வளவு அர்த்தம்னா ஒவ்வொரு வார்த்தையும் மாறுபடுது என்ன எப்படி எல்லாம் மாறலாம் பாருங்க. நீங்க சொன்னீங்க இப்படி எல்லாம் சொல்லி உங்களை நான் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனா தாங்கள் என்னையும் 10 வருட கதாநாயகன் பரந்தாமனை போல பார்க்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தது இடத்திற்கும் மகிழ்ச்சின்னு சொன்னீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்களேன், மனிதர் வெண்ணலுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் சொன்னீங்க. திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணுவதற்கு திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? பாண்டிய நாட்டுக்கு வந்து என்பதுக்கு எடுத்து செல்கிறார். அரங்கேற்றம் செய்யப்படவில்லை, திருப்பி அனுப்பப்படுகிறார். அவை பிராட்டி தான் போய் திருக்குறள் அரங்கேற்றம் மிகப்பெரிய ஒருவர்களே ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு நிச்சயமாக காரணமாக இருக்க முடியும் என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடமாக நூலிலே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். யாருங்க யாரோட சொன்னா சிறப்பு, யாரோ சொன்னா சிறப்பு இல்லைன்னு சொல்லி முன்னோர்கள் நூலிலே சொல்லப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கவிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லினார். மாடிலாம் வாழ்வும் மதியிலாம் வாழ்வும் நல்ல நாடினால் நடத்தும் செல்வமையும் கூடும் குணவிழாவத்தையும் குணமில்லா பெண்ணும் விருந்தலா வீடும் இல்லைன்னா இதெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. அதெல்லாம் சந்தன இல்ல வானம், தாமரை இல்ல பொய்கை,
சொல்லியிருக்காங்க. வள்ளிநாயகம் தாங்களிடத்திலே ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதி என்ன தெரியுமா? ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ நீங்க பிரதிவாதியா இருக்கணும். நான் வாதியா இருக்கப்போ நான் பிரதிவாதியா இருக்கணும். நீங்க வாதியா இருக்கீங்கல்ல? ஆமா. பேசுறீங்கல்ல? ஆமா. நான் குறுக்க பேசுறேனா? பேசல. நான் மட்டும் இல்ல, எந்த ஒரு அதிகாரிகளும் குறுக்கே பேச மாட்டாங்க. எந்த அதிகாரிகளும் இப்ப நாங்களா யாரு? நீங்க எல்லாம் அடி தேவையில்லாம பேசுறது வேலை வச்சுக்காதீங்க. சரியா? என்ன முட்டாளுங்க? தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. முட்டாளுங்க. இதுவரையிலும் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை தவறா பேசிருக்கேனா? இல்ல. வாங்க போங்க தம்முடைய பேச்சிலிருந்து இருந்து உங்களை எந்த அளவுக்கு உயர்வுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு உயர்வுபடுத்திருக்கேன். தேவையில்லாம பேசுறவங்க முட்டாளுங்க. இதுக்கு மேல பேசினா ஒரே அடி காதை கழிக்குவேன். என்ன பேசுற நீ? ஒரு வார்த்தை தவறான வார்த்தை உச்சரிச்சுங்க. நானே வந்தவர்கள் எவ்வளவு வந்தவர்கள் சிறியவர்கள் அவருக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன். நானு பரந்தா சிவம் பரந்தா உலகம் இதெல்லாம் சொல்றதுக்கு வாய் நல்லா இருக்கு. அடிமுட்டான்னா விளக்கம் தெரியாது. உண்மை தெரிஞ்சா பேச தெரியலையா? எந்த கேட்டு உள்ள அப்படி இல்லையா? வாயை பத்திட்டு உள்ள போயிரு. அடுத்த ஆளை சந்திக்க நேரம் சரியா வந்துச்சு. என்ன பேசுற நீ? அடி நீங்க நாங்க எட்டிய பிறப்போம், தொப்புல பிறப்போம், தொடையில பிறப்போம். நீ அப்படியா? அடியிலே முட்டி பிறந்த ஒரு அடிமுட்டா. நீ அங்கோட பறக்கல, நீ ஒரு அநாத கழுத. இங்க பாருங்க சாமி, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. முன்னாடி என்னன்னா முட்டாள வெளியே பண்ணா அநாத கழுத. எனக்கு அம்மா அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? அப்பா இல்லையா? அண்ணன் இல்லையா? தம்பி இல்லையா? சொந்த பந்தங்க யாருமே இல்லையா? அடி முட்டாளுங்கிறீங்க, இப்ப அநாத கழுதுங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சாங்க. சரியா? ஒண்ணு என்கிட்ட பேசணும் நீ நினைக்கிறியா? பேசாம உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க? அநாத கழுதுங்கிறீங்க. பேசிட்டு பாருங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். இவங்க நெல்ல போட்டா இருக்கலாம், கொல்ல போடுறதுலாம் சொல்ல போட்டா எடுக்க முடியுமா? தீனா சுட்டம் உள்ளாரமாக நாவினா சுட்டம் விடுவது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு பொருள் தெரியலைன்னா எதிராக பேசுவோம், விவரத்தை கேட்கணும். அதை தெரிய முடியல உனக்கு. அதை தெரிஞ்ச ஒரு வக்கு இல்ல, ஒரு வகை இல்ல, வெட்கம் நம்ம சோப்படுறதுட்ட. இங்க பாருங்க, ஒரு வார்த்தைக்கு 1 25 90 அர்த்தங்கள் இருப்பதாக சூடாமணி நிகழ்ச்சி சொல்கிறது. இத மட்டும் வக்கனி அந்த வாயில சொல்லிக்க. அப்ப இதுக்கு மட்டும் விளக்கம் தெரியல. கழுதுன்னா என்ன தெரியுமா? கழுதுனா அழகு, தங்கினா பெண்ணு, அழகான பெண்ணு உடனே போய் சொல்லி பாத்தியாளா? அதுக்கு தான் நீங்க இப்படி பேசுறீங்க. அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? அண்ணன் இல்லையா? நொண்ணே இல்லையா கேட்கிற நீ? உங்க அப்பா இருக்கானா? இருக்காரு. உங்க அப்பா பேர் என்ன? நம்பி தலைவர். உன்னை பெற்ற காரணம் பார்த்தா வளர்ப்பு தந்தை. உலகத்துல யார்கிட்ட குழந்தை இருந்தாலும் வளர்ப்பாங்க. இந்த மணிப்பேட்டை குழந்தை இருந்தா அழகா வளர்ப்பேன். யாரும் கொடுத்தாங்க வளர்ப்பார்கள். என்ன வளர்ப்பு தந்தை? உங்க அப்பா பேர் என்ன? பெத்த அப்பா வைக்க காரணம் இல்லப்பா யாரு? தெரியாது. பெத்த அப்பா பேரே தெரியல. ஐயா பாருங்க, பேசல கொண்டாடு. குறுக்க பேச கொண்டாடு ஒரே. என்ன பேசுற? ஒழுங்கா பேசுங்க, மரியாதை பேசுங்க, தேவனா பேசுங்க. ஓ வாய்ச்ச விடாது. கொஞ்ச நேரத்துக்கு மேல பேச வழியில போச்சு சிரிக்கிற நீ. முளைச்சு 3 பெரியல தேவனா நான் பேசுறேனா? பெத்த அப்பா பேர் தெரியல. பேசாத, கூட்டு பேசாத. உங்க அம்மா யாரு? நங்கை மோகினி. உன்னை பெத்தவங்களா? வளர்ப்பு தாய். இருக்கியா நீ? வளர்த்தவங்க யார்கிட்ட கூட விடுதலை வைப்பாங்களே. உன்னை பெத்த அம்மா யாருன்னு சொல்லு. தெரியாது. பெத்த அம்மா வேறு. இங்க பாருங்க, நல்லா படிச்ச அது வழி யாரும் இடையில பேச மாட்டாங்க. அப்படி சொல்ற என் தங்க பிள்ளை. நீ தான் உண்மையான நியாயம் என்ற சத்தியம்டா, ஜெயிக்குடா, வாழ்வடா, நிச்சயம்டா. நம்ம நாடகம் இன்னைக்கு, நம்ம நாடகம் இன்னைக்கு கை போயிடாம வாழ்த்துறேன். பெத்த அப்பா வேற அம்மா வேற. உங்க அப்பா வந்துடுவா, உங்க அம்மா வந்துடுவா. நீ எப்படி பிறந்து வளர்ந்த அத்தனையும் நான் சொல்லவா? இது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் இருக்காங்களா? உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. உடன்பிறவா சகோதரர் இருக்கவங்க ஊரா உடன்பிறவா சகோதரர். கூட பிறந்தது யாராவது தெரியாது. பெத்த அப்பா தெரியல, அம்மா தெரியல, கூட பிறந்தது இல்ல. யாரு பேசுற கொண்ட விடுறேன். தேவனா ஒரு 19 ரூபா அந்த ஆள் விடுறாரு. நார்மலை மிரட்ட வேண்டாம், நார்மலை பயப்படுத்த வேண்டாம். ஒரு 10 வருஷம் எடுத்துருவியோ? யாராவது சொல்லி கொடுத்தா அந்த காலம் சொன்ன ஒரு ஆளுக்கலாம் ஓடிட்டாரு. இப்படித்தான் சொல்லி கொடுத்து ஓடி போயிடுவாங்க. வாங்குறது யாரு? வாங்கிக்கிட்டது யாரு? இங்க வாங்க. நீ மட்டும் இல்ல, உங்க அப்பா வேற அம்மா வேற பிறந்த தன்மை பிறப்பின் தன்மை யாம் பேசுவோம். நான் யுவான் நான் யுவத்துல யார் யாரு எப்படி எப்படி பிறந்தாங்க சொல்லவா? யாரு பிறக்கல சொல்லவா?
உன்னை விட்டு வச்சுட்டு போறேன், இல்ல கொடுத்து கொட்டைக்கு மேல போட்டு போயிருவேன். நாடுகளை பாடுறா கலியுகத்துக்கு உதவி வேணாங்க. துவாபர யுகம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்தம்மா, நல்லா குண்டாஞ்சட்டி சோறு உட்கார்ந்து தின்னம்மா, உள்ள வந்தம்மா, மகாலட்சுமி மாதிரி வேஷம் போட்டமா, ஒரு 10 பாடல் இனிமையா பாடினமா, காலையில வீங்கினமா, போன மாட்டேன் சரியா? என்கிட்ட வாய் சொல்றாங்க வச்சுக்கிட்ட வாய டர்ன்னு வச்சுட்டேன். 5 பேருக்கு அப்பா யாரு? பாண்டு மன்னன். பாண்டு மன்னன் தானே? ஆமா. தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன் 5 பேரு. 5 பேருக்கு அப்பா பாண்டு மன்னன். ஆமா. தர்மன் இருக்கானே, தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற யமதர்மனுக்கு பிறந்தா? அவனே அவன் அப்பனுக்கு பிறந்த. இங்க பாருங்க. குறுக்க பேசாத. தட்ட குச்சிக்கு சட்டையை மாட்டிட்ட மாதிரி வந்து நின்னுக்கிட்டு நாடுகளை பாருங்க பேச்ச தேவலா பேசுறீங்க. ஆமாடுக்கார இன்னைக்கு பொழக்கிறேன் நானே. உங்க அண்ணன் தம்பி வெளியில வச்சு குளி குத்தி வச்சு இன்னைக்கு புளிய குத்த மாதிரி குடுத்து கொட்டேன்னு போறேன் நானே. உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரு வந்தாலும் இன்னைக்கு கட்டை வச்சு நொட்டி வச்சு கொண்டுருவேன். பேசுற சவுடாவே எங்க தாண்டவர்கிட்ட போறாங்க பத்தல 10 சொல்ல நார்மலை மிரட்ட வேண்டாம். அப்பதான் எந்திரிச்சு வேஷம் போட வர்றேன். மிரட்ட வேண்டாமா? மிரட்ட வேண்டாம். தர்மனுக்கு தம்பி யாரு? பீமன். பீமன் இருக்கானே. ஆமா. பீமன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. அவனே அவன் எப்பனுக்கு பிறகு. இங்க பாருங்க. பேசாத கொண்டே குறுக்க பேசாத. நல்லா படிச்ச அறிவாளி யாரும் இடையில பேச மாட்டாங்க. அப்படி சொல்றாரு நங்க பிள்ளை. கண்ண மூடி காக்காக்கி போட்டு வந்துருவேன். சவுடால ஒரு சட்டா திமிரு மண்டக்கண கொடுப்பு வச்சு ஆரியாரி. அவனுக்கு தம்பி இருக்கானே அர்ஜுனு. அர்ஜுனு பாண்டவனுக்கு வந்தானா? பிறக்கல. வேற தேவேந்திரனுக்கு பிறந்தா? அவனே அவன் இங்க பாருங்க. குறுக்க பேசுனேன் நாட்டறுத்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நறுக்கி வளைச்சு திட்டு போறேன். சவுடா பேசுற சவுடாரு சட்டை நகுலன் சகாதேவன் இருக்காங்களே பாண்டு மன்னன் பிறந்தாங்களா? பிறக்கல. வேற அசுவினி தேவர்களுக்கு பிறந்தாங்க. அவங்களே இங்க பாருங்க. பேசாத நீங்க. குறுக்க பேசாத. மூக்காவது முச்சத்துல விட்டு வருவேன் நானே. பேசுற என்ன பேச்சு பேசுற? யாரால் எப்படி பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் தன்மை தெரிய வேண்டும். அதற்கு முதல் வேண்டும். திரைதாயுகம். என்ன யுகம்? என்ன கதை நடந்தது? ராமாயணம் நடந்துச்சு. ராமருக்கு அப்பா யாரு? தயரதன். எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள் இருக்காங்க. 3 மனைவி. பேரு கைகேயி, கோசலை, சுமத்திரை. இவங்க 3 பேருக்கு பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்களே. பேர் என்ன? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன். 4 பேர் இருந்தாங்களா? இருக்காங்க. இந்த 4 பேருமே தயரதற்கு பிறந்தாங்களா? பிறக்கல. அவங்களே இங்க பாருங்க. குறுக்க பேசாத. கையெழுந்து வெண்டக்கவரை நொடிக்கு நடந்து வச்சுக்கேன். ஆளு கையை உயர்ந்து சைக்கிள் பாரு. என்ன என்ன நினைக்கிறேன்? இன்னைக்கு நீ உன்னை வாய திறக்க விடாம உன் மூஞ்சி மரலாம் உடச்சு அனுப்பல. இங்க வந்துட்டா உன் பக்கத்தூருக்கு வந்துட்டா சௌரா பேசுவியா? சட்டம் பேசுவியா? இன்னைக்கு வளர்த்தேன். இன்னைக்கு ஆண்டோடுக்கார தலையெல்லாம் கட்டி தொங்க போடுறேன். வரட்டு சரியா? பஞ்சாயத்து பண்ணாத. பஞ்சாயத்தை பூவை கட்டிட்டு வரட்டுங்க வெளியில. அம்மா வந்தம்மா வாச்சம்மான்னு இருக்காங்க. அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நாடகம் நம்ம நாடகங்கிறதுனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். இல்லைன்னா நீ வேற ஒரு டாக்டர் எனக்கு தெரியும். வழக்கு எனக்கு தெரியுங்களா? இந்த இங்க பாருங்க. இந்த யுகம் இல்ல எந்த சரி 4 வேற தயாரித்து பிறகு எப்படி பண்ணாங்க? புத்திர ராமேஸ்வரி யாகம் பண்ணாங்க. வந்தது என்ன? பாயாசம் வந்துச்சு. முதலிலே சாப்பிட்டது கோசலை சாப்பிட்டாங்க. பிறந்தவன் ராமன் பிறந்தார். இரண்டாவது சாப்பிட்டது கைகேயி சாப்பிட்டாங்க. பிறந்தவன் பரதன் பிறந்தார். மூன்றாவது சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டது சுமத்திரை சாப்பிட்டாங்க. பிறந்தவர்கள் லட்சுமணனும் சத்ருகனனும் பிறந்தார்கள். ராமன் போட்டோட டவுசரை பைக்க மாட்டேங்கிறா. இதுக்கு தான் சொல்றது. இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்களோட பழத்தோட வச்சுக்காத. அந்த பையன் ஏதாவது ஒன்று சொல்லி போறாங்க. அப்போ ஒரு கிறுக்கு போட்டியா முதல்ல எங்க மாட்டிக்கிட்ட டவுசர் இப்ப இங்க ஏன் போகுது வச்சியா? இன்னும் எங்கெங்கெல்லாம் மாட்ட காத்துக்காரோம். நாளைக்கு வந்து அவர் ஆர்டர் மாட்டி வாய்ச்சாலும் வாசிப்பார். சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிறந்தார்கள். ராமன் மனைவி சீதை, லட்சுமணி மனைவி ஊர்மிளை, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பேர் தெரிஞ்சா மட்டுமே கதை படிச்சோம்னு அர்த்தம். இல்லைன்னா மொட்டை கதை பேசினான்னு அர்த்தம். ராமன் மனைவி சீதை இருக்காங்களே, ஆமா, யாருடைய பிள்ளை? ஜனகமன்னனுடைய பிள்ளை. ஓ, பெத்து வளர்த்தவனா? வளர்ப்பு தந்தை
வைக்கல சாமி. அப்ப சீதையே சனகம் பண்ணி வைக்கல, அதுதான் உண்மை. அவனே இங்க பாருங்க, சரியா? உன்னை எப்பெல்லாம் தந்து உன்னை மஞ்ச உடைக்க பார்த்தா வருணம் இந்த வருணம் வந்து இன்னைக்கு சொல்லல. இன்னைக்கு 7 மணி ஆனா தெரியும், 8 மணி ஆனா தெரியும். உன்னை சுத்தமா ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போகல, கட்டைய பிடிக்கல. என்ன பேசுற? சரி, சீதை வந்து ஜனக மகனே மகன் இல்ல, அப்ப உண்மையான அப்பா யாரு? ராவணேஸ்வரன். எல்லாம் படிச்சியா? ஏன் ஏமா ராவணேஸ்வரன் சீதையே சிறை எடுத்துட்டு போற? ஆமா. அப்பாவாக ராவணேஸ்வரன் தான் சீதைக்கு உண்மையான அப்பா. எப்படிமா அப்பாவாக? ராவணேஸ்வர மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே? சரி, ராவணன் என்ன செஞ்சான்? தூக்கிட்டு போனாரு. தூக்கிட்டு போனா என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாரு. யாரு? ராவணேஸ்வரன். சொந்த மகன் தூக்கி போய் வச்சாவனா? ஆமா. சொந்த காசுல யாரும் தூக்கி வச்சுக்குவாங்களா? எப்படிமா கொள்ளுவேன்? யாரு? ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு சீதை தான் சாமி காரணம். பேசுனவங்க சொல்றீங்க போயிட்டு இருக்கீங்க. வேலை எனக்கு தெரியும், உட்காந்து பாத்துட்டு சரியா? உட்காந்து பாரு, நீ காசு தெரியும், நாடகத்தை முழுசா பாரு சரியா? அப்ப போடுமா போடுமா? வாயா பையன் பேசாதுனே, வாயா பையன் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க வயசு என்ன, அவர் வயசு என்ன? உட்காருங்க, அவங்க பாப்பாங்க, உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். உங்களால பார்க்க முடியாத போய் பாருங்க. நாடகத்தை வைக்க முடியும். உங்களால முடிஞ்சா நீங்க போங்க, இன்னொரு பேசி விற்காதீங்க போங்க. ஆனா பேசுவாப்பா நீங்க போ. அதுக்கு வரமாட்டார் அவ்வளோதான். மரியாதை வாயா பயன் பேசினா நீ போயா உள்ள அப்படிங்கிறது. நல்லா பார்க்க முடிஞ்சா உட்காந்து பாருங்க, முடியல போய் தூங்க வேண்டியது தானே. இந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஊர்ல அப்படியே ஊர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நாடகத்தை நடத்தி இந்த மாதிரி தான். 1 நிமிஷம் தான் அப்படியே போய் நாடகம் முழுமையா பார்க்கணும். அந்த அப்பா அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பேசுறாங்க அப்படிங்கிற அப்புறம் தானே தெரியும். வழக்கு நடந்துக்கிட்டே எப்படி தெரிஞ்சு சொல்றது? 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யாருக்கு நல்லா பேசுறாங்க கண்டுபிடிக்கும். இப்பதான் நானும் வள்ளியும் தெரிஞ்சுருக்கேன். இல்ல கொஞ்ச நேரத்துல நாடகம் நல்லா இருக்கு. ஒருத்தர் உட்காந்துட்டு போயா உள்ளன்னா யார் அவரு? யார் ஊர் மக்கள் கூட எங்களுக்கு நீங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா. எங்க நடிகர்களுக்கு இன்னைக்கு நீங்க தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி. நீங்க தான் ஆதரிக்கணும். மழை பெஞ்சு இடையில நேரம் போயிடுச்சு, இதெல்லாம் நடக்குது. முதல்ல முடிக்கணும், மறுபடியும் பப்புண்டாச்சு வாங்கங்கிறீங்க. வந்து நடிச்சாங்க. மறுபடியும் நான் வந்தவே எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு 3 மணிக்கு தான். நான் 3 மணிக்கு தான் நான் வர்றேன். இதுக்கு மேல என்ன மிச்சம் தான் அடிக்கணும். அவரு போயா நான் கேட்கிறேன். இவர் வீட்டுல நான் மாடு மேய்க்கிறேனா இல்ல நான் இவர் வீட்டுக்கு வேலைக்காரனா வந்தேனா? முடிச்சுட்டு போடுவேன். எனக்கு நான் அசிங்கம் என்னால பேச தெரியுமே. ஆனா மரியாதை என்பதுக்கு உங்களுக்கு எல்லாம் மரியாதை பேசினாரு இல்ல. அவர் ஒன்று வச்சுருவேன் நான். ஆனா ஒண்ணு இல்லாம இந்த சோறு வாங்கி கீழே வந்துருவேன். நான் முடிச்சுட்டு போயிடுவேன். அடுத்து வர என்ன பாப்பா இவரு? வந்தது 3 மணிக்கு தானே. 3 மணிக்கு மேல நான் வந்ததை போனா நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க? சீக்கிரம் முடிச்சுட்டு போய் இம்புடி பேர் வச்சுக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு பிடிக்கிறதுனா அவர் என்ன அர்த்தம்? நீங்க எல்லாமே எங்களுக்கு கடவுள். நான் சொல்றேன், நீங்க எல்லாமே எனக்கு கடவுள், எங்களுக்கு கடவுள். இந்த கடவுள் ரசிச்சாத்தே நாங்க நாடகம் நடத்த முடியும். அதுல ஒருத்தர் போயா வாயா உள்ள போயா தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். நான் கேட்கிறேன், உள்ள வந்து கூட தனியா என்ன நாங்கெல்லாம் மாநகர ஜென்மம் இருக்காங்களா? உங்க ஊர் இந்நேரம் எவ்வளவு கடை ஓடி இருக்காங்க?
இனிமே அந்த ஆள் இந்த முகரை காட்டினால நான் ரொம்ப பேசிக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாடகம் நடத்துறேன். இல்லைன்னா நான் நாடகத்தை உண்மையாவே முருகனை குறைஞ்சிட்டு நான் உட்காந்துருக்கேன். சத்தியமா சொல்றேன். என்ன பண்ணா ஒண்ணும் இல்லாம ஊருக்கு போறோம் 80 பேரு. நான் உண்மையை சொல்றேன். நீங்க கடவுள் தாய் தந்தை அப்பா அம்மா நான் இருந்து ரசிக்கணும்னே. 1 மணி நேரம் நாங்க ரெண்டே பேசணுமா? 1 மணி நேரத்துல என்ன நாடகத்தில் நடக்குது? 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது வேணாலும் குறை சொல்லுங்க. வேணாம்னு சொல்லுங்க. இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரி உட்காருங்க நாடகம். என் கண்ணில் அவர் மோத்தம் அது ஒரு திருஷ்டி மாதிரி பெருமாள். அது ஒரு திருஷ்டி மாதிரி நல்லா ஒரு நாடகத்துக்கு ஒரு திருஷ்டி மாதிரி. ஒரு திருஷ்டில மழை வந்துருச்சு. நம்ம என்ன இயற்கை எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க. ஒரு ஆளுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் போய் உட்காந்து ரொம்ப நேரம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரைய மாட்டேன் தப்பிச்சு போலாம் நினைக்காதீங்க. அவர் மேல பிள்ளைய போட்டு ஆதரவை உடைக்க மாட்டேன். இந்த ஆதரவுக்கு போய் அவர் எங்க இருந்தாலும் விரட்டி வாங்கி போய் மண்டையில உடைக்கிறானே. சரியா? இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது வரைய மாட்டேன். அப்ப ராமேஸ்வர சாகருக்கு சீதை தான காரணம்? இல்ல பொய்ப்பா. இந்த அம்மா சொல்லுங்க ராமேஸ்வர நான் வேற இல்ல. உண்மையே நீ கூட்டியாண்டா இருந்தாரு. அவர் சொல்றாரு நான் கூட்டியாண்டா அந்த அம்மா பேச விட மாட்டீங்கன்னா அப்ப நீ எவ்வளவு மாட்டாலும் சம்பளம் கொடுக்குற? நான் உனக்கு கொடுத்த சம்பளத்தை அவருக்கு பாக்கிய கொடுத்து போறியா? ஓ என்ன கெட்ட என்ன வஞ்சக சூது. நீங்க தான் கூட்டிட்டு வந்துருவீங்க பாருங்க அவரை. உள்ளங்கால இருந்து உச்சகால என்ன சொல்றீங்க? அவர் தான் சொல்றாரு நீயே பேசுற அந்த அம்மா பேச விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீங்க. அப்படியாவது வலிக்கிட்டு இருந்து நான் தப்பு சொல்றேன். நீங்க வந்து சைட்ல வந்து அவங்க மேல சொல்லணும். எப்படி பொய்ங்கிறீங்க நீங்க? சீதைதான் காரணங்கிறதுக்கு நான் கதை வச்சிருக்கேன். நான் கதை வச்சிருக்கேன். சீதை ராவணன் ஜாதகத்துக்கு சீதை காரணம் இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கதையை சொல்றேன். இந்த கதை உண்மைனா நான் ஓவில தீர்ப்பு கேட்க மாட்டேன். எங்க அப்பா சண்டை விட்டு போனாங்க. அவன்கிட்ட கேட்கிறேன் நான். ஆமா எங்க அப்பா நான் ஊட்டியா இருந்தாரு. அவர் எங்க அப்பா ராமேஸ்வர மனைவி கர்ப்பமா இருக்காங்க. ஆமா கர்ப்பமாக இருக்கும்போது அசரீரி வருகிறது. சீதை பிறந்து இருக்க இளங்கால் அழியல அசரீரி வருது. உடனே ராமேஸ்வரர் பார்த்தார். பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக தான் எடுத்து வளர்ப்போம். பெண் குழந்தையாக தான் கொன்றுவோம் பேசுகிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தையை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல. பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாரு. மண்பரப்பு மூடி இருக்கு. ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பார்க்கிறார். உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்கிறாரு. சீதம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கும் ராமனுக்கும் இதிலேயே திருமணம் நடந்தது. சீதை ராமன் காட்டு வனவாசம் வர்றாங்க. அப்படி வரும்போதுதான் சீதையை ராமணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றான். அப்ப ராமேஸ்வரன் சாகறதுக்கு உண்மையான காரணம் சீதை தானே? எப்பொழுதும் தாங்களுக்கு கதையிலே சீதை பிறந்து இருக்க இளங்கை அழிய என்ற ஒரு வார்த்தை வந்ததோ அப்பவே உண்மைதான். ராவணே சாகருக்கு சீதை தானே காரணம். ஆமா அதானே உண்மை. அதான் உண்மை. ஏன் இல்லன்றீங்க? நான் எப்பமா இல்லன்னு? இப்பதான் இல்ல நீங்க. நான் அந்த ஆள் பேசுனதை நினைச்சிட்டேன். நான் பாருங்க. அப்ப இப்ப சீதை ராவணே சாகருக்கு சீதை தான் காரணம். அதானே சார் உண்மை. அதுதான் உண்மை. அப்ப ஏன் இல்ல நீங்க? நீ கதையை சொல்லவே நான் இல்லன்னு. இப்ப கதையை சொல்லிட்டா ஆமாங்க. அப்ப ராமேஸ்வர சாகறதுக்கு உண்மையான காரணம் சீதை இல்ல. பொய்யுங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. நொங்க பாருங்க கூடாது. உன் கதை முடிஞ்சுட்டா ஒதுங்க. என் கதை விட நீ கேட்கணும். இவர் நாகதர்னா நீங்களும் கேட்டுட்டு தான் வரணும். என்ன கதை? இன்னைக்கு பூரா இது எது இருக்குங்கிறதா அதை பூரா நான் இல்லைன்னு பேசுறேன். எதை இல்லைன்னு சொல்லுது அத்தை பூரா இருக்குன்னு பேசுறேன். பாப்போம். வேதாவதி என்று சொல்லக்கூடிய வழி மகாவாசன் வாங்கி தவம் இருக்காங்க. ராமேஸ்வரன் அந்த வழியா வரேன். ஆனா மகாவாசன் அணைய தவணை வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து அணையான பெண் கீழே கையை பிடிச்சிட்டேன். ஆகா மகாவாசி அவன் தர்மத்திரி என் கையை பிடித்த தவத்தை கழிச்சுட்டார். கண்டுபிடித்து பார்த்தா ராமேஸ்வரன். அடா பாதி மகாவாசி அவன் தர்மத்திரி என் கையை பிடித்து விட்டாகி அதாவது இந்த நேரத்தில் அதையும் வந்து போயிடுச்சே. இனிமே நான் இங்க இருக்க முடியுமா? என்னாலதான் உனக்கு சாபம் சொல்லி அக்கினி வளர்ந்து அக்கினியில இறங்கி விடுகிறார். தாங்கள் சொன்னது போல் ராவனுக்கு சீதைக்கு வெளியிலே திருமணம் நடந்தது. அக்கினி வளர்ந்தார்கள். உண்மையான சில அக்கினிகளை போயிட்டாங்க. உள்ள இருந்த வேதனை மாயசீதை வெளியில வந்துட்டாங்க. ராவன் பின்னையை சென்றது யாரு? வேதனை மாய சீதை. ராவணேஸ்வரன் சூழ்ந்து போனது யாரு? வேதனை மாய சீதை. ராவனை அடித்து மீட்டு வந்தானே ராமன் யாரை?
வேதவதி இந்த மாயை செய்தி கடைசி மக்கள் தவறா பேசக்கூடாது சீதையா உள்ள இறங்க சொல்றாங்கல்ல, அப்ப உள்ளே இறங்கும் பொழுது வேதவதி இந்த மாயை செய்த உள்ள போனாங்க. உள்ள இருந்த மாயை செய்த உண்மையான செய்த வெளியில வந்தாங்க. அப்ப ராவணை சாதனை காரணம் வேதவதியே வேதவதியே வேதவதியே. நான் சொன்ன கதை 14 புராணத்துல இருக்கு. ஏங்கப்பா இவங்க கதையை படிச்சுட்டாங்களா நிரூபிக்கிறாங்களா என்னைய பொய்யாக்கா? நீ மட்டும் கதை படிச்சா நான் கதை படிக்காம மொட்டை கதையா கேட்டேன். நான் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாத கதை புத்தகத்தில் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. அதை விடுங்க, இந்த தெய்வம் இருக்காங்களே ஆதிபராசக்தி எல்லா பெண்ணையும் சக்தியுடைய வடிவம் தானா. காளி நீலி கருமாரி முத்துமாரி மகமாரி அபிராமி உமாமேஸ்வரி எல்லாம் சக்தியின் வடிவம் தானா. ஏன் தூங்காத சொல்றோம்? மதுரை தான் தூங்கான. மதுரை ஆட்சி குருவன் யாரு? மீனாட்சி. மீனாட்சி தோழில் இருப்பது என்ன? கிளி இருக்கு. அந்த கிளி யாரு? அருணகிரிநாதன். இல்ல, பொய்ன்னு சொல்றேன். இங்க பாருங்க, பொய்ன்னு அருணகிரிநாதன் மீனாட்சி தோல்ல கிளியா இருந்தாங்க, அப்புறம் பொய்யீங்க. வேறொருவன் இருக்கான் என்பதை நான் நிரூபித்து காட்டேன். கதையை சொல்றேன், நிரூபிக்கிறேன். அருணகிரிநாதன் இருக்கணும், நான் கதை வச்சிருக்கேன். நான் கதையை நிரூபிக்கிறேன், நீ என்ன கதை வச்சிருக்க? அம்மா, அருணன் என்பதுதான் நம்முடைய பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே தன்னோட அக்காட்ட போய் கேக்குற, அக்கா எனக்கு உடனடியா ஒரு பெண் வேண்டும் கேக்குறாரு. அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. எப்பா உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தான் என்னை அனுப்பவில்லை உங்க அக்காவே சொல்றாங்க. உடனே அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட இப்படி கேட்கறவங்க நம்ம மோசமான மாட்டோம், இனிமேல் நம்ம இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முகப்பெருமான் கையில ஏற்றி திருப்புகழ் பாட வைக்கிறாரு. முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கூர் வித்துக்கூர் வர என்ன போதும் அப்படிங்கிற திருப்புகழ் பாட வைக்கிறாரு. அருணன் என்பவன் கிரி என்ற வழியிலிருந்து விடுதலால் அருணகிரிநாதன் அப்படிங்கிறது பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுவாயின் தன்மை உண்டு. மீனாட்சி தோழ தெரியாது, அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? கூடு மூட்டு கூடுவாயின் தன்மை அருணகிரிநாதனுக்கு இருந்தது. நான் மீனாட்சி இல்ல, அப்ப எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப மீனாட்சி தோழ இருக்கிறது அருணகிரிநாதன் தானே? அருணகிரிநாதன் அதானே உண்மை. அதான் உண்மை. அப்புறம் ஏன் இல்ல நீங்க? நான் எப்பமா இல்லன்னு? இப்பதாங்க இல்ல நீங்க. நீ கதையை சொல்லல, நான் இல்லன்னு. இப்ப கதையை சொல்லிட்டு ஆமாங்க. அப்ப மீனாட்சி தோழ இருந்த கிளி அருணகிரிநாதன் இல்ல, பொய்யுங்கிற. இந்த மைக்ல எடுத்துருச்சுனா வச்சுங்க, பொசிக்கு ஒரேதா போய் சேரணும், கட்டு போறீங்க. நான் சாகுறது இல்ல. உங்க கூட்டணி எவ்வளவு பெரிய கூட்டணி, அவ்வளவா என்ன ஆசை, சாக கூட தயாரா இருக்கேன். எப்படி நான் சாகிறேன் அதை பத்தி கவலை இல்லை. ஆனா சாக சும்மா சாக மாட்டேன். இங்க நான் 8 வயசுல நாடகம் படிச்சு 12ல அரங்கேற்றம் பண்ணி இதுவரை நாடகத்தை கட்ட பிடிக்கிறேன். இங்க சும்மா இருக்க மாட்டேமா? மேலத்துல போய் நான் கட்ட பிடிக்காம என்னால இருக்கவே நிறைய பேர் இருக்காங்க, போங்க அப்படியே. ஆனா அங்க போனா எனக்கு பேசுறதுக்கு ஒரு வழி தேவை. அதனால அமையோட கேய நந்தினின்னு ஒரு பிள்ளை இருக்கான். உயிர் அந்த உயிரத்தை என்ன ஒரு நல்ல பாத்தீங்களா? அங்க போய் நான் பேசணுமா? அம்மா நாங்களே பேச மாட்டேன். ஆனா எங்களுக்கு மூட்டி விடுறதுன்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா, அவர் வேறு ஆரோடு வாசி வரான், ஆரம் துரைராஜா. 10 வச்சுட்டு எனக்கு என்னாலும் உட்காந்துட்டு வரான். அவர் உயிரத்தை அடுத்த உயிரை நான் பிடிப்பேன். அதுக்கு அடுத்த உயிர் நல்ல இசையமைப்பாளர். குறுகிய நாள்ல மருங்காவதை சேர்ந்த மகாராஜா அவருடைய புதல்வர், ஜெயராமனுடைய புதல்வர், அவருடைய தம்பி மணிகண்டவர்களும் ஒரு இசையமைப்பாளர் இருக்காரா. அதை உயிரத்தை அடுத்து நான் கொண்டு போவேன். ஊர் பக்கத்து ஊர் தான் போயிட்டு வரேன். இப்ப இல்லப்பா, சம்பளம் கூட வேணாம். இப்படி எல்லாம் உயிரை கொண்டு விட மாட்டேன். இங்க வாங்க, மீனாட்சி தோழில் இருப்பது யாரு? சண்டமானவன். அவன் தான் அழிப்பதற்கு கதாவை படைக்கிறார். 3 கொங்கு உலகத்தை 2 கொங்குள்ள பெண்ணை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 3 கொங்குள்ள பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அசதியில் வந்தது. புறமாடு வழங்கு, மகாவிஷ்ணு வழங்கு, சிவனை வழங்கு. யாரை வழங்குவது கொங்கை வழங்கோ அவர்தான் கணவன். பிரபடி வழங்கினால் கொங்கை வரைவழி, மகாவிஷ்ணு வழங்கினால் கொங்கை வரைவழி, சிவனை வழங்கினால் கொங்கை வழங்குவது. யார் எல்லாம் தலைவர் ஆட்கொள்ளுங்கள். உடனே சிவன் சொன்னார், மா நீ சண்டை அழிக்கப்படுவள், அழித்து வா, உன்னை ஆட்கொள்ளுகிறேன். உடனே போன சண்டை மரம் 2 கிழிச்சா, ஒரு பக்கம் வெள்ளு, ஒரு பக்கம் கிளி. பிள்ளை யாரும் கிளியை தோழி வைக்கிறாரே. மீனாட்சி கீழே போய் கிளி யாரு? சண்டமாதனே, சண்டமாதனே, சண்டமாதனே. போதுமா? இன்னும் கதை வேணுமா? நான் சொன்ன கதை அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகமே இருக்கு, சரியா? அடிச்சிங்கன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாத இருக்கு. இவங்க நீ இன்னைக்கு இருக்கிற புறம் இல்லைன்னு சொல்லி உடச்ச உடனே உள்ள அனுப்பல பாது முதல்ல. இவங்க சொல்ல கிடையாதுன்னா எம்பெருமான் முருகப்பெருமான் வேல் வச்சிருப்பாரு, அதே கையில ஒரு கொடி வச்சிருப்பாரு. ஆமா, என்ன சின்ன இருக்கு சேவல் கொடி. அந்த சேவை யாரு? சூரபத்மன். இல்ல, பொய்யுங்கிறேன். இங்க பாருங்க, இந்த வேலையை சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க வேலை வெண்டகம். முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபத்மன் தாங்க. வேற ஒரு தெரியாப்பா யாருக்குன்னா சூரனை அடிக்க போகும்போது சூரபத்மன் என்று சொல்லக்கூடியவன் அகலச்சமணி அட்டூழியம் பண்ணாரு.
எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சத்தியத்திலே சக்தி வலை வாங்கி சூரபத்மனை இரண்டாக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனமா வச்சுட்டாரு, சேவல புடியா வச்சுட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருந்த சேவல் கூட சூரபத்மன் தானே. கந்த புராணத்தை போய் புரட்டி பார்த்துட்டாலே சேவல் கொடியிலே இருக்கு. அதான் உண்மை. அதான் உண்மை. அப்புறம் ஏன் இல்ல நீங்க? நான் எப்ப இல்லைன்னு இப்பதானே இல்ல நீங்க. நீ கதையை சொல்லல, நான் இல்லைன்னு இப்ப கதையை சொல்லிட்டு ஆமாங்க. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபத்மன் இல்ல பொய்யுங்கிறேன். என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்க நீங்க? கொள்ளுட்டு நல்லா இருப்போ, குடும்பத்தோட நல்லா இருங்க, கூட்டத்தோட நல்லா இருங்க, ஊரோட நல்லா இருங்க. நாளை கிடைக்கல அப்ப ஆமாங்க இல்ல இல்லையா இருக்கும். முருகன் கையில சேவல் யாரு? அக்கினி ஓமான். அவன் சூரனை அடிக்க போகும்போது கொடி வச்சிருந்த கொடி இருந்த அக்கினி ஓமான். எப்ப உபவாசம் கிடைத்தது? சூரனை இரண்டாக பிளந்து ஒரு வயது மயில், ஒரு வயது சேவல். மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவல் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த சேவல் அந்த அக்கினி ஓமான் தேவலோக சுயரூபத்தவன். அப்ப முருகன் கையில கூடிய சேவல் யாரு? அக்கினி ஓமானே, அக்கினி ஓமானே, அக்கினி ஓமானே. இன்னும் சரி, என்னதே நடந்தாலும் உன்னை உண்டு இல்லைன்னு வருவேன். சரி போயிட்டு போகுது, உன்னை அதிகமா வறுக்கிறதுக்காக இப்படி பேசக்கூடிய ஒரு நாரதரை போடையில, ஒரு திறமையான ஆளை போடையில, அதுக்கு தக்க நான் வள்ளி போடணும். அப்படி சொல்லுங்க. சின்ன பிள்ளையில புது பிள்ளையில போட்டு இப்பதாங்க நீங்க உண்மையை பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அப்படியா சுதியர்? நான் உங்க பேச்சுக்கே வரேன். அப்படியே பேச்சு வந்தாதே உங்க பேச்சு தான் வரேன். உங்கள்ட்ட ராமேஸ்வரம் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கிட்டு போனார்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி ஒரு புத்தலாட்டம் புராணம் பண்ணேன். நீங்க சொன்னீங்க ராமேஸ்வரம் தூக்கிட்டு போனது வேதவதியை தான் தூக்கிட்டு போனார்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. மிகப்பெரிய உண்மையை சொன்னேன். நான் உங்களை கேட்கறது என்னன்னா, கேளுங்க. ராமேஸ்வரம் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? ராமாயணத்துல இருக்க போனா சீதையைத்தான் சிறையிடத்து சென்றான் இருக்கு. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல. வேதவதினா மாய சீதை. அந்த மாய சீதையா உண்மையா சீதையா அந்த சீதையா நான் கேட்க கிடையாது. ராமேஸ்வரம் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? சீதை. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல. நான் பேசுறீங்க, உங்க கழுத்துல இருந்து ரெண்டா வெட்டி போடுறேன் அப்படியே. வெட்டு நம்ம அருவாள் எடுத்து வாங்க. வெட்டவா? அருவாள் எடுத்து துண்டா வெட்டு எடுத்து வாங்க. யாராவது வச்சு எடுத்துருவாங்க. நீ மட்டும் எதிரில்லப்பா, இவர் மட்டும் எதிரில்ல, எல்லாரும் எதிரி போனது. அம்மா ராமேஸ்வரம் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? சீதை தான். வேதவதியை தூக்கிட்டு போகல. என்ன பேசுறீங்க? தொலைச்சுவேன். பேசாம இருக்கணும். நல்ல அறிவாளி இடையில பேச மாட்டாங்க. நல்ல காதுல கேட்கிற மாதிரி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நல்ல அறிவை குடுக்க வைக்க மாட்டான்னு சொன்னீங்களா? ஆமா, அவர் சொல்றாரா? உங்களை அறிவாளின்னு தான் சொன்னேன். பேசாம இருந்தா அறிவாளி. நியாயத்தை அப்ப ராமேஸ்வரம் யாரை தூக்கிட்டு போனாரு? சீதை. வேதவதியை தூக்கிட்டு போகல. என்ன பேசுறீங்க? வாயை தச்சு வச்சுங்க அப்படியே. பேசாம நிக்கணும். இந்த மாதிரி வள்ளியை பேசுற ஆளுங்க போடையில அதுக்கு தக்க நாரதர் போடணும். சும்மா படிக்க வேண்டிய ஆளுங்க போடணும்.